இந்திய விடுதலை போராட்டம் உலகில் நடைபெற்ற போராட்டங்களில் முதன்மையானதாக தொடர்ந்து வரலாற்றின் பக்கங்களை அலங்கரித்து வருகின்றது. எவ்வாறு சுதந்திரம் சாத்தியமானது என்பதை பற்றி விவரிக்கின்றது இந்த தொகுப்பு. இரண்டாம் உலகப் போர் உலக சரித்திரத்தை மட்டுமல்ல, இந்தியாவின் சரித்திரத்தையே மாற்ற அடித்தளமிட்டது. உலக சரித்திரம் அதுவரை கண்டிராத பெரும் போராக நடைபெற்றது இரண்டாம் உலகப் போர். உலகின் அனைத்து பெரிய அரசுகளும் இதில் ஏதோ ஒரு வகையில் அச்சு நாடுகளின் பக்கமோ அல்லது நேச நாடுகளின் பக்கமோ நின்றன. நாஜி ஜெர்மனியும் பாசிச இத்தாலியும் ஜப்பானும் இணைந்து அச்சு நாடுகள் எனும் அணியாக நின்றன. பிரிட்டன் மற்றும் அதன் பேரரசில் இடம்பெற்ற அமெரிக்கா, பிரான்ஸ் உள்ளிட்ட அனைத்து நாடுகளும் இணைந்து நேச நாடுகள் எனும் அணி உருவானது. பிரிட்டன் ஜெர்மனியின் மீது போர் தொடங்குவதாக அறிவித்தவுடன் அப்போது இந்திய வைஸ்ராயாக இருந்த லின்லித்தோ இந்தியாவும் ஜெர்மனிக்கு எதிராக போர் நிலையில் இருப்பதாக தன்னிச்சையாக அறிவித்தார். இந்த அறிவிப்பு இந்திய மக்களின் விருப்பம், அரசியல் கட்சிகளின் நிலைப்பாடு என எதையும் அறிந்து கொள்ளாமல் கலந்து பேசாமல் எடுத்த சர்வாதிகார முடிவென கடுமையாக விமர்சிக்கப்பட்டது. மேலும் இந்த போரில் இந்திய மக்கள் அடிமைகளாக கலந்து கொள்ள மாட்டார்கள் என்று ஜவஹர்லால் நேரு கூறினார். நேருவின் தெளிவான இந்த வார்த்தைகள் பிரிட்டிஷாருக்கு பெரும் கலக்கத்தை கொடுத்தன. போரின் பாதிப்புகளாக விலைவாசி உயர்வு, அத்தியாவசிய பொருட்களின் பற்றாக்குறை, பொருளாதார நிச்சயமற்ற நிலை என உலக மக்கள் முழுவதும் கடும் பாதிப்புகளை அனுபவித்து வந்தனர். தென்கிழக்கு ஆசியாவில் இந்தோனேஷியா, மலேசியா, பிலிப்பைன்ஸ் என ஒவ்வொன்றாக கைப்பற்றிய ஜப்பான் இந்திய எல்லையிலுள்ள பர்மாவையும் இந்த போரில் கைப்பற்றியது. அடுத்து அவர்கள் இந்தியாவுக்குள் நுழையலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டது. எப்படியேனும் இந்தியர்களை சமாதானப்படுத்தி இந்த போரில் தங்கள் பக்கம் நிற்க செய்ய வேண்டும் என்று இங்கிலாந்தில் பல திட்டங்கள் வகுக்கப்பட்டன. போர் முடிந்த பிறகு இந்தியாவுக்கு விடுதலை தரப்படும் என்கின்ற அறிவிப்புகளையே இந்திய மக்கள் எதிர்பார்த்தனர். மேலும் முழு சுதந்திரம் ஒன்றே தீர்வு என்பதில் காங்கிரஸ் உறுதியாக இருந்தது. இந்நிலையில் ஜூலை 15ஆம் தேதி 1942 ஆண்டு அன்று காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூட்டம் வார்தாவில் கூடியது. இதில் வெள்ளையனை வெளியேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அந்த கூட்டத்தில் காந்தி உரையாற்றும் போது, இந்த தருணத்தில் இருந்து நீங்கள் விடுதலை பெற்றவர்கள் எப்படி செயல்படுவார்களோ அப்படியே செயல்படுங்கள். நாடு முழு விடுதலை அடையும் வரை நாம் அமைதியடையக்கூடாது. இந்தியாவின் விடுதலையை நனவாக ஆக்குவோம், செய்வோம் அல்லது செத்து மடிவோம் என்று முழக்கமிட்டார். காங்கிரசின் இந்த கூட்டம் நிறைவு பெற்ற சில மணி நேரங்களிலேயே காந்தி, நேரு, பட்டேல் மற்றும் ஆசாத் என முக்கிய தலைவர்கள் அனைவரும் அதிரடியாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். காங்கிரஸ் கட்சி தடை செய்யப்பட்டது. செய் அல்லது செத்துமடி என்கின்ற இந்த முழக்கம் ஒரு காட்டு தீயை போல இந்தியாவெங்கும் பரவத் தொடங்கியது. 1942 ஆண்டு ஆகஸ்ட் 11ஆம் தேதி வெள்ளையனே வெளியேறு போராட்டம் தொடங்கியது. வங்கம், பீகார், உத்தரப்பிரதேசம், தமிழ்நாடு, பம்பாய் என பல மாகாணங்களில் போராட்டங்கள் வலுப்பெற்றன. இரண்டாம் கட்ட தலைவர்கள் அனைவரும் தலைமறைவாகி ரகசியமாகவே போராட்டத்திற்கு தலைமை தாங்கினர். இந்தியா முழுவதும் மாணவர்கள் கல்வி சாலைகளை புறக்கணித்தனர். கிராம மக்கள் வரிகளை செலுத்த மறுத்தனர். நெசவாளர்கள் தங்களின் துணிகளை ஆங்கிலேய கம்பெனிகளுக்கு விற்க மறுத்தனர். இந்தியா முழுவதும் பஞ்சாலை தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தை அறிவித்தனர். விவசாயிகளும் நெசவாளர்களும் இந்த போராட்டத்திற்கு தலைமை தாங்கினர். இந்தியா எங்கும் போராடியவர்கள் மீது விமான தாக்குதல் தொடங்கி துப்பாக்கி சூடு, தடியடி என ஆங்கிலேயர்கள் மூர்க்கத்தனமாக நடந்து கொண்டனர். ஆண்களையும் பெண்களையும் கைது செய்து நிர்வாணமாக தெருவில் நிறுத்தினர். சாட்டையடி, செருப்படி என பல சித்திரவதைகளை மக்கள் அனுபவித்தனர். இந்த போராட்டத்தால் இந்தியா முழுவதும் 550 தபால் அலுவலகங்கள் எரிக்கப்பட்டன. 250 ரயில் நிலையங்கள் அடித்து நொறுக்கப்பட்டன. முக்கிய ரயில் தண்டவாளங்கள் பெயர் தெரியப்பட்டன. 200 காவல் நிலையங்கள் சாம்பலாக்கப்பட்டன. 85 பெரும் அரசு அலுவலகங்கள் தீயிடப்பட்டன. 2500 இடங்களில் தந்தி கம்பிகள் வெட்டி வீசப்பட்டன. 1857 கண்கள் குருதியை ஆறாக ஓடவிட்டன. இந்திய விடுதலை போராட்டம் என்பது உலகில் நடைபெற்ற போராட்டங்களில் முதன்மையானதாக தொடர்ந்து வரலாற்றின் பக்கங்களை அலங்கரித்து வருகிறது. சாதி, மத, மொழி பேதங்களை கடந்து மக்கள் ஒன்றிணைந்து இந்திய நாட்டின் சுதந்திரத்தை சாத்தியமாக்கினார்கள்.